ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மார்னிங் அப்படியே வயல்ல வந்து ஒரு வீடியோ அப்படியே நெல்லுலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வந்தோம். அப்பாவும் வந்திருக்காங்க. நானும் வருவேன். நம்மளும் தெரிஞ்சுப்போம். விவசாயம் வந்து எப்படிலாம் பண்றாங்க அப்படின்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலே விவசாயம்ங்கிறது தட்டுல சாப்பாடு வந்துருது நம்மளுக்குலாம். ஈஸியா நம்ம சாப்பிட்றோம்னா அதுக்கு பின்னாடி உள்ள கஷ்டங்கள், அவங்க எவ்வளோ இது ஃபேஸ் பண்றாங்க. ம். அதெல்லாம் நான் வந்து பார்க்கும்போது தாங்க நான் ரியலைஸ் பண்ணேன். ம். என்னதான் வந்து விவசாயம் பண்றது அவ்ளோ அ கஷ்டம். நெறைய சொல்றாங்கல்ல, விவசாயம் வந்து இவ்ளோ கஷ்டப்படுறோம். அதுல வந்து நம்ம வந்து என்னதான் நம்ம காதால கேட்டாலும், லைவா நம்ம பார்க்கும்போது தான் வந்து அத வந்து நம்மளால நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம, அந்த கஷ்டங்களுக்கு முன்னாடி இந்த வயல்ல நம்மளுக்கு நெல்லு வருது இல்லையா? அந்த நெல்லு கதிர் வரும்போது, அப்படி ஒரு ஹேப்பி அவங்களுக்கு கிடைக்கும். எனக்குமே அந்த ஃபீல் ஆச்சு. அவ்ளோ கஷ்டத்துக்கு அவ்ளோ கஷ்டம் எதுக்கு? நெல்லு நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, மூட்டைகள் கணக்கு நம்மளுக்கு அதிகமா வரணும். விவசாயத்துல நம்ம போட்ட முதலீடுலேருந்து, நம்ம வந்து எடுக்கப்படுற நம்மளுக்கு லாபம், அந்த போட்ட முதலீடுலேருந்து நம்மளுக்கு வந்து அடிஷனலா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்மளுடைய அ ம் அவ்வளவு கடின உழைப்பையும் இதில போட்டு நம்ம வந்து பண்ணிட்டுருக்கும்போது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த லாபம் நம்மளுக்கு கிடைக்கும்போது, அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்குங்க. அவ்ளோ கஷ்டம் நெல்லு வந்து நான் பார்த்தது, நான் லைவா பார்த்தத அப்படியே உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கன்டினியூஸா பாருங்க. அப்பதான் வந்து தெரியும் உங்களுக்கு. ஆ நான் வயல்ல தண்ணி விடுறதுலேருந்து, சில பேருக்கு வந்து போர் இருக்கும். ஓகேங்களா? போர் இருக்கும். ஆ போர் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? போர் இருக்கிறவங்களுமே போர் இழுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு, அது இதுன்னு பண்ணி போர் தண்ணி வரும். போர் இல்லாதவங்க பக்கத்து வயல் இருக்கு அப்படின்னா யார்ட்டயாவது தண்ணி கேட்டு, அதுக்கு வந்து மூட்டை கணக்கு நெல் ஏதோ, அமௌண்ட் ஏதோ அத செட்டில் பண்ணுவாங்க போல. தண்ணி இல்லாதப்ப தண்ணி கேட்டு கேட்டு வாங்குவாங்க. அதுக்குமே நெறைய ஸ்ட்ரகுள் இருக்குங்க. சில பேர் தண்ணி தருவாங்க, சில பேர் தண்ணி தரமாட்டாங்க. அப்ப எங்களுக்கு வந்து போர் கிடையாது. எங்களுக்கு வந்து போரு கிடையாது. நாங்க வந்து இங்க பக்கத்துல வயல் இருக்குது. பட் இவங்ககிட்ட நாங்க தண்ணி வந்து ம் கேட்ட பட்சத்துல அவங்களுக்குமே வந்து தண்ணி பத்தல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து ம் அங்க ஒரு தென்னை மரம் தெரியுதுல்ல? அந்த தென்னை மரம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த தென்னை மரத்துக்கிட்ட உள்ள வயல்காரங்கள்ட்ட தான் நாங்க வந்து தண்ணி கேட்டு, அது இடையில வந்து ஒரு வாய்க்கால்ன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்க்கால் வழியா எங்க வயலுக்கு தண்ணி வருது. இந்த பக்கத்துல உள்ளது நான் காமிக்கிறேன்ல, இந்த பக்கத்துல உள்ளது தான் இதா இருக்கு பாருங்க. இதுதான் எங்க வயல். எங்ககிட்ட போர் கிடையாதுங்க. ஸோ இப்படிதான் நாங்க வந்து தண்ணி வாங்கி, ஆ நாங்க வந்து இது பண்ணிட்டுருக்கோம். இந்த தடவ நெல்லு தான் போட்டிருக்கோம். இதுல என்ன ஒரு கஷ்டங்கள சொல்றேன். விவசாயத்துல இவ்ளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறத வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளும் தெரிஞ்சுக்காம இப்ப எனக்குமே தெரியாது. நானுமே இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பாருங்க, நாங்க நாத்து நடும்போது இப்ப தண்ணி விட்டுட்டோமா, தண்ணி விட்டு என்ன ஆச்சு அப்டின்னா தண்ணி விட்டு என்ன ஆச்சு அப்டின்னா, தண்ணி விடுறோம். தண்ணி விட்டு நம்ம வந்து அந்த மம்முட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கலப்பை வச்சு நல்லா வந்து கொத்தி கொத்தி விடணும். வயல் ஃபுல்லா வந்து கொத்தி கொத்தி விடுவாங்க. இல்ல டிராக்டர் இருக்கிறவங்க டிராக்டர் வச்சு வந்து மண்ண வந்து உழுதுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரில்லர் இருக்கும். ட்ரில்லர்ன்னு சொல்லுவாங்க. ஆமா, ட்ரில்லர் தான். அத வச்சு அ மண்ண வந்து இது பண்ணுவாங்க. மண்ணையும் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து ம் அது எப்படி எனக்கு சொல்லுவாங்கன்னு தெரியல. அண்ட வெ இந்த எங்க சை இந்த சைட்ல வந்து அண்ட வெட்ட போகும். அண்ட வெட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதுதான். தண்ணி விட்டு வந்து நல்லா வந்து வயல்லாம் கொத்தி எடுத்து ட்ரில்லரோ, டிராக்டர்ல மம்முட்டியோ வச்சு பண்ணி, அதுக்கப்புறம் அதில உள்ள முள்ளு, கில்லு, சத்த கித்த ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் அரிச்சு கொஞ்சம் எட்டக்க தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நாத்து வாங்குறவங்க வாங்கி போட்டுப்பாங்க. நாங்க வந்து நெல்லு என்ன வகையான நெல்லோ விதை போட்டு தான் வந்து, அந்த விதைய இத்தன மாசம் வந்து அது வளர்ந்ததுக்கப்புறம், அந்த நாத்துங்கிற ஸ்டேஜ் வந்த உடனே, அத வந்து நாத்து எடுத்து, அப்புறம் ஆளுங்கள வச்சு, அதுக்கப்புறம் வந்து நாத்து நடுவோங்க. ஆனா, இந்த தடவ என்ன ஒரு விஷயம்னா, போன தடவையும் அப்படிதான். நாத்து நடுறப்போ எங்களுக்கு பத்தாம போயிடுச்சு. பட் காட் கிரேஸ் ஏதாவது லாஸ்ட்ல நம்மளுக்கு மிராக்கிள் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் இருக்கிறது நாத்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த பக்கத்துல உள்ளது நாத்து வந்து சின்னதா இருக்கும். உங்களுக்கு அந்த லைன்ஸ் பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ அதுதான். அப்போ வந்து நாத்து பத்தல. எப்படியும் வச்சு அப்படி இப்படி எட்டக்க எட்டக்க வச்சு நட்டு ஏதேதோ பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமும் இது வரைக்கும் வந்துச்சு. இந்த லைன் வரைக்கும் வந்துச்சு.
அதுக்கப்புறம் பத்தல. சரி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன். நல்லா தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம்லாம் சின்னதா இருக்கு. இந்த பக்கம் வந்து பெருசா இருக்குது. பத்தல. சரி ஓகே. யார்ட்டயாவது நாத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம். யாருக்கிட்டயுமே நாத்து இல்ல. பாதியிலே வந்துட்டு நம்ம போட்டத எடுக்க முடியாது. நாத்து வந்து பத்தல. அது என்னன்னு தெரியல. வந்து கரெக்ட்டா தான் வந்து போட்டேன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சிப்போ ஏதோ சிப்பு கணக்கு சொல்லுவாங்க. விதை போடுறது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நானும் அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இத்தன சிப்பு வந்து விதை வந்து போடணும். போட்டா இத்தன அ அ இவ்ளோ குழிக்கு இத்தன சிப்பு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அத நான் கேட்டு சொல்றேன். இல்ல அப்பாவே பேச சொல்றேன் உங்களுக்கு ஓகேங்களா? அப்படிதான் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி ஓகே என்னதான் ஆனாலும் பரவால்ல. இதுவரைக்கும் நட்டது நட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து நெல்லு வந்து விதை வாங்கி திரும்பியும் நம்ம வந்து விதை விட்டு, திரும்ப நாத்து புடுங்கி திரும்ப வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், இப்ப இதுக்கும் உள்ளது. இப்ப இது வச்சுட்டோம். அதுக்கப்புறம் விதை வந்து வச்சு, அதுக்கப்புறம் நாத்து வளர்ந்து, அதுக்கப்புறம் தான் இந்த நாத்தெல்லாம் வச்சோம். ஸோ, அதனால இது கொஞ்சம் லேட்டரா வந்து விதை விட்டு 10வது பட்சத்தில விதை விட்டு இது நட்டது. இது அதுக்கு முன்னாடி உள்ள விதை வச்சு நாத்து நட்டது தான். ஸோ, தெரியலங்க. பார்க்கலாம். எப்படியோ வந்து எவ்வளோ மூட்டை வருது, லாஸ்ட் இயர் எத்தனை மூட்டைங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அதாவது இது என்ன சொல்றேன்னா, லாபம் கிடைச்சது. முன்னைக்கு இப்ப லாபம் கிடைச்சதா, கிடைக்கலையா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சுட்டு, ஆ ஆ அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசரா, பயோ ஃபெர்டிலைசரு இதெல்லாம் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த தடவ தான் விவசாயம் பண்ணும்போது, எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்க உங்க வயலுக்குலாம் நீங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர் குடுப்பீங்களா? இல்ல பயோ ஃபெர்டிலைசர் குடுப்பீங்களா? உங்க வயல் சைட்ல எந்த மாரி நெல்லு போட்டிருக்கீங்க? எங்க சைட்ல வந்து நெல்லு வந்து ஏதோ